ஸோ ஸ்வீடனில் என்ன மாதிரி யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஸோ நான் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு, தி ஃபர்ஸ்ட் திங் இஸ் டோன்ட் சூஸ் எ யூனிவர்சிட்டி பேஸ்ட் அவுட் ஆஃப் ரேங்கிங் அலோன். நீங்கள் போகிற ப்ரோக்ராம்க்கான காம்பனன்ட்ஸை வச்சு தான் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணுமே தவிர, இட் இஸ் ஜஸ்ட் நாட் பிளைண்ட்லி அபவுட் தி ரேங்கிங் பேட்டர்ன் அலோன். அந்த கோர்ஸ் உங்களுக்கு டைரெக்டாக ஃபிட் ஆகுதான்றதை பார்த்து தான் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியை ஃபில்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண ப்ரோக்ராம் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா, இப்போ உங்களோட பேச்சுலர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் உங்களோட ஃப்யூச்சர் மாஸ்டர்ஸை யூ ஷுட் ஹேவ் அ கெரியர் ப்ரோக்ரெஷன். நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் எந்த சைடில் நீங்கள் எடுக்க போகிறீங்க, ஸோ அதில் யூ ஷுட் செலக்ட் தி ஸ்பெஷலைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் விச் இஸ் அலைன் டு யுவர் ப்ரொஃபைல். ஸோ அப்போ ஸ்பெஷலைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ஒரு யூனிவர்சிட்டியோட கரிக்குலம் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கரிக்குலம் வந்துட்டு உங்களோட பேச்சுலர்ஸில் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸு, நீங்கள் பண்ண இன்டர்ன்ஷிப்ஸு, இஃப் இன்கேஸ் உங்கள்கிட்ட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோடு அது மேட்ச் ஆகுதா, ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸோட சப்ஜெக்ட் ரெக்வயர்மெண்ட்ஸை மேட்ச் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களான்றதை வச்சு தான் யூ கேன் ஷார்ட் லிஸ்ட் அ பர்டிகுலர் ப்ரோக்ராமே தவிர, யூ கேன் நாட் பிளைண்ட்லி டெல் தட் இந்த யூனிவர்சிட்டிஸில் இந்த ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறதுனால நான் எல்லாமே அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் திங்கஸ் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, உங்களோட ஃப்யூச்சர் கெரியர் அவுட்கம்ஸு. ஸோ நீங்கள் இப்போ பண்ண போகிற ப்ரோக்ராமை நீங்கள் ஃப்யூச்சரோட கெரியர் ப்ரோக்ரெஷனில் நீங்கள் அந்த லைவ் ஜாப் மார்க்கெட்டில் நீங்கள் எம்ப்ளாயபிளாக இருப்பீங்களான்றது நீங்கள் எடுக்கக்கூடிய மாஸ்டர்ஸில் அலைண்டாக இருக்கணும். ஸோ அப்போது உங்களோட ஃப்யூச்சர் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் இப்போவே செக் பண்ண ஆரம்பிங்க. என்ன மாதிரி கெரியர் ரோல்ஸில் நீங்கள் ஃபிட் அவுட் ஆவீங்க, எந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம், அந்த கம்பெனிஸில் என்னென்ன கெரியர் ஸ்கில் செட் எதிர்பார்க்குறாங்க. இட் இஸ் மோர் லைக் நீங்கள் படிக்க போகிற கிராஜுவேஷன் டிகிரினால் மட்டும் உங்களுக்கு ஃப்யூச்சர் ஜாப்ஸ் இருக்க போகிறதில்ல, நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்கில் செட்டு. ஸோ நீங்கள் என்ன மாதிரிலாம் ஸ்கில்ஸை நீங்கள் அக்யூமுலேட் பண்ண போகிறீங்க, இதை வச்சு தான் உங்களோட ஃப்யூச்சர் கெரியர் அவுட்கம்மை நீங்கள் ஃபிக்ஸ்அப் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு அந்த யூனிவர்சிட்டியில் ஃபேக்கல்ட்டிஸ் என்ன மாதிரிலாம் ரிசர்ச் ப்ரொஃபைல்ஸ் வச்சுருக்காங்க, அங்கே என்னென்ன ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலை அவங்களோட அந்த ரிசர்ச் கரிக்குலம் அண்ட் ஃபேக்கல்ட்டி ப்ரொஃபைல்ஸோடு உங்களால் லிங்க் பண்ண முடியுதா. ஏன்னா நம்மளோட அப்ராட் எஜுகேஷனோட மெயின் அட்வான்டேஜே நீங்கள் வந்துட்டு தியரிட்டிக்கல் ஸ்டடீஸ்லேருந்து இல்லாமல் நீங்கள் மோர் டுவர்ட்ஸ் ப்ராக்டிக்கல் கரிக்குலம், நீங்கள் நிறையா ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸு இதில் பண்ணுறதை வச்சு தான் உங்களோட ப்ரொஃபைல் இஸ் கோயிங் டு கெட் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அப்போ பண்ண போகிற ரிசர்ச் ஆக்டிவிட்டி ஷுட் பி இன் யோர் லைன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ப்ரொஃபைல் வச்சு நீங்கள் வேறு ஒரு லைன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தீங்கன்னா தென் தெர் இஸ் நோ மேட்ச் இன் டு யுவர் ப்ரொஃபைல்ஸ். ஸோ இதை நீங்கள் முன்னாடியே செக் பண்ணணும். அண்ட் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து வருவாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப்ஸுன்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எந்த யூனிவர்சிட்டியிலலாம் உங்களோட ப்ரொஃபைல், உங்களோட நீங்கள் அப்ளை பண்ண போகிற ப்ரோக்ராம்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப்ஸோட கரிக்குலம் இன்க்ளூட் ஆயிருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் ரோல். மெயின் திங் இஸ் நெக்ஸ்ட் லொக்கேஷன். எல்லா லொக்கேஷன்லேயும் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பார்ட் டைம் ஜாப் ஆகட்டும் இல்லை இன்டர்ன்ஷிப்ன்றது ரொம்ப வைட் ஸ்ப்ரெடாக இருக்காது. மெயின் சிட்டிஸில் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் சபர்ப்ஸில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண போகிற ப்ரோக்ராமில் எந்த மாதிரி கம்பெனிஸ் எந்த லொக்கேஷன்ஸில் இருக்குன்றதை ஃபில்டர் பண்ணுறது தான் இட் ஹேஸ் டு பி யுவர் நெக்ஸ்ட் கோல். நெக்ஸ்ட் காம்பனண்ட் என்னென்னா காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஒரு டியூஷன் ஃபீஸுன்றது தான் மேஜரான ஒரு பட்ஜெட் சென்ட்ரிக்காக இருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் எந்த லெவலில் நீங்கள் வச்சுக்க போகிறீங்க, இதோட ஃப்யூச்சர் கெரியர் அவுட்கம்ஸை பார்க்கும்போது என்ன மாதிரி கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் உங்களோட ROI-யை நீங்கள் லெஸ் தேன் 2 or 3 இயர்ஸில் எடுத்துட முடியுன்றதையும் நீங்கள் இப்போவே ஃபில்டர் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்டிங் ஸ்டேஜ்லேயே அலுமினி நெட்ஒர்க்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். பாதி ஸ்டூடெண்ட்ஸும் இந்த அலுமினி நெட்ஒர்க்கை ஆஃப்டர் கிராஜுவேஷன் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் அவங்களோட நெட்ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவங்களோட ஃப்யூச்சர் ஜாப்ஸுங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி நெக் ஆன் நெக்காக எடுத்துக்கிற மாதிரி ஆகுது. நீங்கள் உங்களோட ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் பண்ணும்போதே ஸ்டார்ட் டாக்கிங் டு தி அலுமினி நெட்ஒர்க்ஸ் ஓவர் தேர். கெட் டு நோ அங்கே ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருக்காங்க, ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, அந்த இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் எப்படி கிடச்சிது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இங்கேருந்தே நீங்கள் ஷார்ட் லிஸ்டிங் ஸ்டேஜ்லேருந்தே நீங்கள் பில்ட் பண்ண போது உங்களோட அட்மிட்ஸ் வந்ததுக்கப்புறம் யூ வில் நோ விச் இஸ் கோயிங் டு பி யுவர் ஃபைனல் சாய்ஸ் யூனிவர்சிட்டி. எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட்ல புஷ் பண்ணும்போது தென் யூ வில் நாட் பி இன் பெட்டர் பொசிஷன் டு அப்ரோச் தி ஜாப் மார்க்கெட். ஃபைனலாக ரிவ்யூ செக்ஷன்ஸ். ஸோ ரிவ்யூ செக்ஷன்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் பார்க்குறது தட் இஸ் தி பெஸ்ட் கோ. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட்ஸோட ரிவ்யூஸ் தான் வில் பி மோர் ரியலிஸ்டிக் ரேதர் தேன் இப்போ ஒரு 5 years 8 years முன்னாடி உங்களோட சீனியர்ஸோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாஸ் அவுட் ஆகி வந்தவங்களோட விட இப்போ ரீசெண்டான ஸ்டூடெண்ட் ரிவ்யூஸ் நீங்கள் எடுக்கும்போது தான் யூ வில் நோ வாட் இஸ் தி ஆக்சுவல் சிச்சுவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் தி ஜாப் மார்க்கெட் ஆகட்டும் இல்லை ஹவு தி யூனிவர்சிட்டி இஸ் பெர்ஃபார்மிங். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் யூ கேன் ஷார்ட் லிஸ்ட் அ ப்ரோக்ராம் அண்ட் யூனிவர்சிட்டியை தவிர you should not blindly decide a university about the ranking or the overall இந்த யூனிவர்சிட்டி எனக்கு QSல இருக்குது இல்லை இந்த யூனிவர்சிட்டியில் என் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்க, இந்த யூனிவர்சிட்டி இதனால நான் போகிறேன்றது மட்டும் டிசைட் ஆகாமல்
இவ்வளோ காம்பனன்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி டிசைட் பண்ணுறீங்கன்னா தென் தட் வுட் பி தி ரைட் மூவ் ஃபார் யூ டு டிசைட் அ பர்டிகுலர் ப்ரோக்ராம் இன் யூனிவர்சிட்டி. இந்த ஸ்வீடன் ஸ்டடீஸோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் அண்ட் அட்மிஷன்ஸோட ஜேர்னி இது வந்துட்டு ஒரு எக்ஸாஸ்டிவ் வீடியோவாக பண்ணியிருக்கேன். இது நிறையா பார்ட்ஸாக அப்லோட் ஆயிருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.